உங்கள் குழந்தை உங்களோடு பேசுவதை தவிர்த்து தனிமையில் வாழ்கிறதா? அவர்களின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா? உங்கள் பிள்ளைகள் சமூக ஊடகங்களில் எப்போதும் உலாவிக் கொண்டே இருக்கின்றார்களா? சைபர் குரூமிங், அதாவது சைபர் காதல் பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? நீதி தலைவர்கள் அதிகாரம் 16. சிம்சோன் ஒரு பெண்ணை காதலித்தார். அவர் பெயர் தெலீலா. பெலிஸ்திய சிற்றரசர் தெலீலாவிடம், சிம்சோனின் வலிமை எதில் உள்ளது என்று எங்களுக்கு கண்டுபிடித்து சொன்னால் 1100 வெள்ளி காசுகளை உனக்கு தருவேன் என்கிறான். அந்த காசிற்கு ஆசைப்பட்டு தெலீலா பலமுறை சிம்சோனிடமிருந்து அந்த இரகசியத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறாள். தொடர் வற்புறுத்தலின் பேரில் சிம்சோன் தன் வலிமையின் இரகசியம் மழிக்கப்படாத தன் முடியில் உள்ளது என்பதை தெலீலாவிடம் சொல்லிவிடுகிறார். இதுவே அவரின் கைதிற்கும் சாவிற்கும் காரணமாயிருந்தது. தெலீலாவை பெலிஸ்திய சிற்றரசர் பயன்படுத்தியது போல நம் பிள்ளைகளையும் சைபர் கிரிமினல்கள் ஆன்லைன் காதல் என்னும் யுக்தியை பயன்படுத்தி மடக்கி பிடிக்க முனைகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் சைபர் உலகத்தில் கத்தரிக்காயும் கிடைக்கிறது, காதலும் கிடைக்கிறது. காதல் என்ற போர்வையில் ஏராளமான சைபர் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் குஜராத்தை சேர்ந்த 10 வயது சிறுமிக்கும் 16 வயதான சிறுவனுக்கும் இன்ஸ்டாகிராம் வழியாக காதல் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்காக வீட்டை விட்டு சென்றுள்ளனர். இச்செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் காவல்துறையினர் அருகாமையில் இருக்கும் கிராமம் ஒன்றில் இவர்களை கண்டறிந்து பெற்றோரிடம் சேர்த்துள்ளனர். கொல்கத்தாவில் 2016ஆம் ஆண்டு 19 வயது இளைஞன் 15 வயது சிறுமியை ஃபேஸ்புக்கில் காதலித்து அச்சிறுமியை தனியாக வரவழைத்து தன் நண்பர்களோடு சேர்ந்து அச்சிறுமியை பலாத்காரம் செய்திருக்கிறார். இதே போன்ற செயல் இன்று பத்திரிகைகளில் தினச்செய்தியாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. சைபர் குற்றவாளிகள் சிறார்களை குறிவைத்து சமூக ஊடகம் வழியாக காதல் வலை வீசி அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் செயலைதான் சைபர் குரூமிங் அல்லது சைபர் காதல் என்கிறோம். இது பல்வேறு வகையில் அரங்கேறுகிறது. சைபர் தளங்கள் வழியாக சிறாருக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்புவது, ஆபாச படங்களை அனுப்புவது, காதல் மொழி பேசி வீட்டை விட்டு வெளியே தனியாக வரவழைத்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்குவது சைபர் குற்றங்களே. தேசிய குற்ற பதிவு பணியகத்தின் தரவுபடி இந்தியாவில் 2021ஆம் ஆண்டு மட்டும் 1376 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக சைபர் வலைத்தளங்களில் அரங்கேறியுள்ளன. சிறார்கள் இத்தகைய சீண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டால் சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் முறையிடுவது நல்லது, அல்லது 1930 என்ற உதவி எண்ணை அழைக்கலாம். இத்தகைய சைபர் குற்றங்களிலிருந்து தப்பிக்கொள்ள குழந்தைகளோடு பெற்றோர்கள் தொடர்ந்து உரையாட வேண்டும். அவர்களின் இணைய ஆர்வத்தை கண்காணிக்க வேண்டும். இணைய ஆபத்துக்களிலிருந்து தங்களை எவ்வாறு தற்காத்து கொள்வது என்னும் படிப்பினையை குழந்தைகளுக்கு, சிறார்களுக்கு எளிய வழியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டும். குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதையும் அதில் அவர்களின் புகைப்படம் அல்லது தனிப்பட்ட தரவுகளை பதிவேற்றம் செய்வதையும் தவிர்க்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உதவி செய்ய வேண்டும். குழந்தைகளின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் உடனடியாக பெற்றோர்கள், வழிகாட்டிகள் அல்லது ஆசிரியர்கள் அவர்களை ஆற்றுப்படுத்த முன்வர வேண்டும். இணையமும் சமூக ஊடகங்களும் குழந்தைகளுக்கான, சிறார்களுக்கான விளையாட்டு மைதானம் இல்லை. அங்கு உலவுகின்ற பொம்மைகள் உண்மையும் இல்லை. சைபர் தளங்களில் அன்பொழுக பேசுபவர்கள் உறவுகளும் இல்லை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டாலே இணையம் இனிமையாய் அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தெலீலாவை பெலிஸ்திய சிற்றரசர் சிம்சோனின் வீழ்ச்சிக்காக பயன்படுத்தியது போல நம் பிள்ளைகளை வீழ்த்துவதற்காக சைபர் கிரிமினல்கள் ஆன்லைன் காதல் அல்லது சைபர் குரூமிங் என்னும் தெலீலாக்களை பயன்படுத்தக்கூடும். எனவே